2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும், எதை நோக்கி இருக்கும், எந்த பிரச்சனையை முன்னெடுத்து இருக்கும்? மற்றவர்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைனா இந்த பிரச்சனையே எந்த இடத்துல எந்த துறையில் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க, இதுதான் பிரச்சனையை சொல்லுங்க, நாங்கள் அதை முன்னிறுத்தி போறோம். ஒன்று சொல்லுங்க, எது பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. ஆட்சியர் வர்மையில் இருக்கக்கூடிய அதிருப்தியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த கட்சிகளால மக்களுக்கு அதிருப்தின்னு நீங்க சொல்றீங்களா? திருப்தியான ஆட்சி, நிறைவான ஆட்சி, நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் சொல்லாட்சியில தான் இருக்கும். இவங்களுக்கு தெரியாது, செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது. அது இறந்துருச்சு. அந்த ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற தலைமைகள், அந்த ஆட்சி அதெல்லாம் நமக்கு கனவாயிருச்சு. அது நம்ம தாத்தா காமராஜர் காலத்தோட முடிஞ்சிட்டு. பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த அரசியல் நேர்மை, தூய்மை, அண்ணா நாகரிகம் அதெல்லாம் செத்துருச்சு. என்னைக்கு ஐயா கருணாநிதி அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாரோ அன்னையிலிருந்து தீய அரசியல் ஆட்சி முறையின் தொடக்கம் உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் அதை எதிர்பார்த்து இதை முற்று முழுதா தகர்த்து, பகத்சிங் சொன்னதுதான், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறார். இப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. ஏன் நாடு, மற்ற நிலப்பரப்பை விடுங்க, இந்தியாவில் ஏன் நிலம், லஞ்சம் தெரியுது, ஊழல் தெரியுது, வளக்கொள்ளை தெரியுது. இதே கிருஷ்ணகிரியில் தானே ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் கர்நாடகா எடுத்துட்டு போகுது லாரியில. லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னா அவரும் அளந்து பார்க்கல சொல்றாரு. அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? இது 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்த மழை எங்க இருக்கும்? கண்ணுக்கு தெரிஞ்ச மீத்தேன், ஈத்தேன் எல்லா வளங்களும் சுரண்டப்படுது. மணல் சுரண்டப்படுது, மண்ணு சுரண்டப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. அப்ப நீங்க காடு நீர் அது அழிக்கப்பட்டால் நான் நட்டு வச்சிடலாம், காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி. வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜனநாயகத்தில், மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒண்ணுதான். கடைசி மதிப்புமிக்க உரிமை அதுதான். அதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். அந்த மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்குற ஒரு முறை எப்படி ஜனநாயகமா இருக்கும்? ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான்னா லாப தேவை இருக்குமா முதலாளிக்கு? அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற என்ன இருக்குமா? அப்ப இந்த அமைப்பே தப்பா இருக்கு. அப்ப எல்லா இடங்களுமே அநீதி. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது, அது ஒரு பையன் தொந்தரவு பண்ணல, வாத்தியாரே தொந்தரவு பண்றாரு. தானியில பயணம் பண்ண முடியாது, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியாது. எல்லாமே பிரச்சனை. நாடே எப்படி சொல்றது, வளங்கள் நிறைந்த நிலம், நீதி, அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமா மாறிடுச்சு. எங்க போதை இல்லை? மது கடைகள்ல மட்டும் இல்ல, வழிபாட்டு தலங்களின் வாசல்கள்ல, வளாகங்கள்ல, பள்ளி கல்லூரிகள் வளாகங்கள்ல, அது தின்பண்டம் மிட்டாய் வடிவத்தில், இனிப்பு வடிவத்தில், என்ன சொல்றது, கஞ்சா சாக்லேட் விற்குது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் அதில் வேலை பார்க்குற பிள்ளைகள், பள்ளிக்கூட ஆசிரியர்களா எல்லா பிள்ளைகளும் இந்த கஞ்சா, இந்த போதை இனிப்பு, இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க. பெற்றோர்கிட்டே நம்ம புகார் அளிக்க முடியல. கண்டிச்சா என் பிள்ளைய நீ எதுக்கு கண்டிக்கிறான்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மகிட்ட முறையிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலையா? டாஸ்மாக் கடைகளில் சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா? மது குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியாக மாறிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அந்த மாதிரி சமூகம் ரொம்ப தப்பாயிருச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு படம் ஓடுது. அந்த படத்தில் செம்மரக்கட்டையை வெட்டி விற்கிறது தப்பு. ஆனால் வெட்டி விற்கிறது, கடத்துறவன் கதாநாயகன். அதை தடுக்க போராடுற காவல்துறை இருக்காங்க, அவன் வில்லன். அந்த வில்லன் தற்கொலை பண்ணி செத்துறதா படம் வருது. அப்ப நல்லவன் இந்த குற்றத்தை தடுக்க போராடுகிற காவல்துறை தோத்து செத்து போகுது. இந்த குற்றவாளிகள் அவன் கதாநாயகனா சமூகத்துக்கு போற்றப்படுறான் அப்படின்னா எப்படி கட்டமைக்கப்படுது சொல்லுங்க? எப்படி கட்டமைக்கப்படுது? அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு. அது விண்ணூர்ல இருந்து தொடர் வண்டியிலிருந்து எல்லாம்.
நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தையே தனியாற்ற கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்னு இருந்துச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியா இருக்கு, சூரிய ஒளி மின்பூங்கா தனியா இருக்கு, காற்றாலா தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. ஆனா சாராயம் மட்டும் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு பாருங்க. இது அநீதின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா, பணி நியமனமா, இல்ல பணி உயர்வா பணம் கொடுக்காம உங்களால சாதிச்சிட முடியும்னு யாராவது சொல்லு. நேர்மை. கோயில் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு. நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும், நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும். அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு. இது எப்படி சொல்றது, சகிக்க முடியாத ஒரு அநீதி. இதத்தான் பகத்சிங் சொல்றான். விடுதலை இந்தியாவில் இல்ல, அடிமை இந்தியாவில் சொல்றான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. உங்களால ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும், தடுக்க முடியுமா? உங்களால வழக்கொள்ளை இருக்குன்னு தெரியும், தடுக்க முடியுமா? முடியல பாருங்க, முடியல. அப்ப என்ன செய்யறது? இந்த சமூகத்தை தகர்க்கணும்டாங்கிறான். புதுசா வேற சமூகம் கட்டணும். ஒரே தீர்வு புரட்சி தான், ரெவல்யூஷன் தான். அது ஒன்னாலதான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சீர்திருத்தம் வேற, புரட்சி வேற. சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது, இந்த ஜன்னலை மாத்தி வேற ஜன்னல் வைப்பது, இந்த கதவு சரியா இல்லைன்னு மாத்திட்டு வேற செப்பனிடுவது சீர்திருத்தம். இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் விருப்பம் போல நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி. இங்க எல்லாமே தப்பா இருக்கு இந்த அமைப்பு. நான் அமைப்பு தப்புங்கிறேன், அத ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்தில். அதுதான் இங்க இருக்கிறது. இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு. இது சாத்தியம் இல்லை. அப்போ ஒண்ணுதான், இலங்கையில வந்தது, பங்களாதேஷில் வந்தது, இங்க வரும். வருமானு கேட்காதீங்க, வருது, வரும், காத்திருங்க. இந்த பக்கத்தில் இங்க நடந்தது, அது ட்ரெய்லர் தான். பங்களாதேஷ் இலங்கையின் முன்னோட்டம் தான். ஆனா மெயின் பிக்சர் இருக்குல்ல, அது இங்கதான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான், அது ஒரு மாநில அளவு தான். இது 29 நாடுகள். என்ன ஆகும்னு பாருங்க. இலங்கையில 3 விழுக்காடு தான் ஜனதா வித்தி பிரமாண வாக்கு வச்சிருந்துச்சு. எத்தனை விழுக்காடு? 3. 50 விழுக்காட்டுக்கு மேல வாக்கை பெற்று இன்னைக்கு அதிபராயிருக்கார் அவர். அப்படின்னா அந்த நாடு தலைகள் மாற்றத்தை கண்டுச்சு. அது மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி இங்க உருவாகும். எப்படி உருவாகும் கேளுங்க. 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்க கடந்த 3 ஆண்டுகளில் அனுமதி கொடுத்திருக்கோம்னு சட்டசபையில மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பேசினது இருக்கு. 1 லட்சம் போராட்டங்கள்னா 1 லட்சம் பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது. இன்னும் இருக்குது. அரசுக்கே பிரச்சனை இப்ப போராடுது. பார்த்திருக்கீங்க, இப்ப பாக்குறீங்க. உங்களுக்கு நீதி தர மாட்டேங்குதே, தொகுதி சீரமைப்புன்னு பாதிப்பு பேர். அப்ப நீங்களே வர்றீங்க, களத்துக்கு வர்றீங்க. இப்போ 1 லட்சம் பிரச்சனைகள் அங்கொன்றுமா சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக எரிஞ்சு கொண்டு இருக்குது, கனண்டு கொண்டு இருக்குது. ஒரு நேரத்தில் படக்குன்னு இந்த நெருப்புகள் ஒன்றிணையும் போது அது பெரும் தீயா, புரட்சி தீயா பற்றி எரியும். அப்ப இவர்கள் எவர்களும் எதிர் நிற்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தன் அதுக்குள்ள இந்த நெருப்புல இருந்து ஒருத்தன் வருவான். அவன் அன்னைக்கு நீங்க பார்க்கதான் போறீங்க. இப்ப நான் பேசுனதெல்லாம் சும்மா எல்லாம் விளையாட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. நீங்க காத்து விற்கப்படும் சொன்ன நீங்க யாரும் நம்பல, இதெல்லாம் நடக்கும் சொன்ன யாரும் நம்பல. இதை நீங்க நம்புங்க, நடக்கும். இவங்க அதை நோக்கித்தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி மக்களுக்கு 100 விழுக்காடு கல்வி கொடுக்கணும், பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும், ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க கொடுக்கணும். அதை பற்றி யோசிக்காம இதுல சீர்திருத்தம் பண்றேன். அதாவது இந்த சாலையில் நீங்க போகும்போது டேக் டைவர்ஷன் பாருங்க, இப்படி டேக் டைவர்ஷன், இப்படி திரும்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த பிரச்சனை ஒன்னொன்னையும் தள்ளி திருப்புறது. இப்ப கால் மேல கால் போட்டு செய்தித்தாள் படிச்சுட்டு இருப்பாரு முதலாளி. நாய் இங்க நிற்கும், ரொட்டி துண்டு தட்டில் இருக்கும், எடுத்து இப்படி வீசுவார். அது போய் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்று மறுபடியும் வாலாட்டம், இந்த பக்கம் வீசுவார். போய் எடுத்துட்டு வந்து இங்கே நின்று வாலாட்டம், அப்புறம் இந்த பக்கம் வீசுவார். அப்புறம் போய் எடுத்துட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாலாட்டம். எங்களை நாயினும் கீழாக மதித்து இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்கே மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு, அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்படின்னு நாங்க இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாம என்ன இப்படி நடந்துருச்சு. இது ஒரு 4 மாசம், இது ஒரு 2 மாசம் பேசுவோமா, இப்ப ஒரு 2 வாரம் பேசுவீங்களா, அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க, வரும். இப்படித்தான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட், இந்த ரொட்டி
மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு தடவையும் இந்த ஆட்சியாளர் சோகமா ஹிட்லர் சொல்றான்ல, எப்பவும் மக்களை 24 மணி நேரமும் பதட்டமாகவே வைத்திரு, அப்பதான் அவன் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான். அவன் எங்களை பதட்டமாவே வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது. அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம்னா ஒரே வழிதான், வாங்க புரட்சி செய்யலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? காலாவதியானவங்க அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுறாங்க. யாரு? சினிமாவில் காலாவதியான சிலர் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் வந்து பேசியிருக்கிறாரு. அது எங்க அண்ணன் சொல்றாங்களா தெரியல என்னன்னு. ஒருவேளை என்ன அவர் கூட 2-3 படங்கள் நடிச்சார் எங்க அண்ணன் கூட, அதை கூட அவர் சொல்லியிருக்காரு. அதை விடுங்க, அது ஏதோ சொல்லியிருப்பார்.